2 ராவுக்கும் ஃபத்ஹா இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்ன செய்யணும், திரும்பவும் என்ன பண்ணணும், தஃப்ஹீம் பண்ணுமா தர்கீக் பண்ணுமா? தஃப்ஹீம் பண்ணணும். தஃப்ஹீம் பண்ணணும், ஹெவியாக ஓதணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஓகே, இங்கே வந்து நான் முடிவு பண்ணிட்டேன் 4 அலிஃப்க்கு நீட்டணும். ஓகே, இது என்ன 4 அலிஃப்க்கு நீட்டணும், இந்த ஆயம் முழுக்க நான் இந்த சூரா முழுக்க 4 அலிஃப் தான் நீட்ட போகிறேன். மத்த ஆரித் லில் சுக்கூன். மத்த ஆரித் லில் சுக்கூனுடைய ரூல்ஸ் என்ன, 2 அலிஃப்க்கு நீட்டினா 2 அலிஃப்க்கு நீட்டணும், 4 அலிஃப்க்கு நீட்டினா 4 அலிஃப்க்கு நீட்டணும், 6 அலிஃப்க்கு நீட்டினா 6 அலிஃப்க்கு நீட்டணும். ஓகே, அப்புறம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஓகே, ஃபஸ்ட்டு நான் ஷம்சியா கமரியாவை பார்க்குறேன். ஏன்னா மொதல் ரூல்ஸே இங்கே வந்து ஷம்சியா கமரியாவுடைய ரூல்ஸ் தான் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன், இங்கே என்ன இருக்குது, அலிஃப்லாம் இருக்குது. ஓகே, வேறு எங்கே அலிஃப்லாம் இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ 2 இடத்துல அலிஃப்லாம் இருக்குது. ஓகே, இப்போ அலிஃப்லாம் வந்த பிறகு நம்ம என்ன செய்யணும், அடுத்த லெட்ரு என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். அடுத்த லெட்ரு இங்கே ஹா இருக்குது, இங்கே ஐன் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே ஹாவும் ஐனு என்ன எழுத்து, கமரியாவுடைய எழுத்து. அப்போ அலிஃப்லாமை நம்ம ப்ராப்பராக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் அல்லாஹுடைய வார்த்தை இங்கே இருக்குது. அல்லாஹுடைய வார்த்தையில் இந்த லாமுக்கு முன்னாடி என்ன இருக்குது, லாமுக்கு முன்னாடி உள்ள லெட்டரில் என்ன இருக்குது, கஸ்ரா இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்ன செய்யணும், தஃப்ஹீமா ஓதணுமா தர்கீக்கா ஓதணுமா? தர்கீக்கா ஓதணும். ஏன், அல்லாஹுடைய லாமுக்கு முன்னாடி கஸ்ரா இருக்குது, அதனால இதை வந்து தர்கீக் செஞ்சு ஓதணும். அதே மாதிரி இங்கே ரா இருக்குது. ரா வந்து எப்படி ஓதணும், ரப்பில் ரா. தஃப்ஹீமா தர்கீக்கா? தஃப்ஹீம் பண்ணி ஓதணும், ஹெவியாக ஓதணும். அதுக்கப்புறம் நான் முன்னாடி முடிவு பண்ண மாதிரி இங்கே என்ன செய்ய போகிறேன், 4 அலிஃப்க்கு நீட்ட போகிறேன். ரப்பில் ஆலமீன். ஓகே, 4 அலிஃப்க்கு நீட்டியாச்சு. மத்த ஆரில் லில் சுக்கூன். ஓகேவா? அதுக்கப்புறம் ரெண்டாவது ஆயாவில் என்ன இருக்குது, ரா இருக்குது, அதே மாதிரி அலிஃப்லாமும் இருக்குது. அலிஃப்லாம் ப்ளஸ் ரா. அலிஃப்லாம் வந்தால் நம்ம என்ன செய்யணும், அடுத்த எழுத்து என்னன்னு பார்க்கணும். அடுத்த எழுத்தில் வந்து என்ன இருக்குது, ஷம்சியாவுடைய எழுத்துக்கள் இருக்குது, 2 அலிஃப்லாமுக்கு அப்புறமும். அதே மாதிரி இது வந்து ராவுடைய சட்டம் என்ன, ஃபத்ஹாவும் தம்மாவும் இருந்துச்சுன்னா தஃப்ஹீம் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன செய்கிறோம், தஃப்ஹீம் பண்ணி ஓதுறோம். அதே மாதிரி லாஸ்ட்டில் உள்ளது மத்த ஆரித் லில் சுக்கூன். ஸோ இதையும் நான் என்ன செய்கிறேன், முன்னாடி முடிவு பண்ண மாதிரி 4 அலிஃப்க்கு நீட்டி ஓதுறேன். 4 கவுண்ட்ஸ். அர் ரஹ்மானிர் ரஹீம் 4 அலிஃப். ஓகேவா? அப்புறம் மாலிகி யௌமித்தீன். இங்கே வந்து மாலிகி இங்கே என்ன இருக்குது, ஸ்டாண்டிங் ஃபத்ஹா இருக்குது. இதை உருதுல என்ன சொல்லுவாங்க, கடா ஜபர்னு சொல்லுவாங்க, ஸ்டாண்டிங் ஃபத்ஹா. இதை நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிடுவீங்க. ஸ்டாண்டிங் ஃபத்ஹா வந்து நேச்சுரல் மத்து. ஏன் இங்கே நம்ம வந்து நீட்டி ஓதுறதுனால நேச்சுரல் மத்து அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க. அது வந்து தப்பு. ஓகேவா? நம்ம மத்துடைய லெட்டர்ஸ் என்னென்ன, அலிஃப் வாவ் யா. இந்த அலிஃப் வாவ் யாவும் அப்படியே வந்தால் அதுக்கு 2 கவுண்ட்ஸுக்கு நீட்டணும். இங்கே வந்து அலிஃப் இல்லை, எதுவுமே இல்லை, ஆனால் ஸ்டாண்டிங் ஃபத்ஹா இருக்குது. ஸ்டாண்டிங் ஃபத்ஹா வந்து நம்ம ஜஸ்ட்டு எலாங்கேட் தான் பண்ணணும். எப்படி மீமுக்கு மேலே ஃபத்ஹா வந்தால் மே அப்படின்னு சொல்கிறோமோ, மீமுக்கு மேலே ஸ்டாண்டிங் ஃபத்ஹா இருக்கிறனால மா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, மாலிகி யௌமித்தீன். ஓகே, இங்கேயும் நான் வந்து திரும்ப அலிஃப்லாமை பார்க்குறேன். அலிஃப்லாமுக்கு அப்புறம் என்ன எழுத்து இருக்குதுன்னு பார்க்குறேன். இங்கே பார்த்தா தால் இருக்குது. அலிஃப்லாமுக்கு அப்புறம் தால் வந்துச்சுன்னா அது என்ன செய்யணும், அலிஃப்லாமை அந்த லாமை வந்து அசிமுலேட் பண்ணிடணும். மாலிகி யௌமித்தீன். ஓகே, மாலிகி யௌமித்தீன். லாஸ்ட் வந்து மத்த ஆரித் லில் சுக்கூன். அப்புறம் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். இங்கே ரொம்ப மேஜராக எதுவுமே இல்லை. ஓகே, இங்கே யாக்கு அப்புறம் என்ன இருக்குது, நேச்சுரல் மத்து அலீஃப் இருக்குது. இங்கேயும் அதே மாதிரி நேச்சுரல் மத்து அலீஃப் இருக்குது. ஓகே, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஓகே, இங்கே என்னென்ன பார்க்குறோம், என்னென்ன ரூல்ஸ் இருக்குது. இஹ்தினஸ் ஸிராத்தல்,
இங்கே வந்து நேச்சுரல் மத்து இருக்குது. ஆனால் அதுக்கப்புறமே வந்து ஷம்சியாவுடைய லெட்டர் இருக்குது. இங்கே அலிஃப்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் ஷம்சியாவுடைய லெட்டர். அதனால இந்த மத்தை நீட்ட மாட்டோம். இந்த என்ன பண்ணும், இந்த அலிஃப்லாமும் அசிமிலேட் ஆயிரும். ஓகே, இஹ்தினஸ் சிராத்தல். ஓகே, இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம். இங்கே ரா இருக்குது, ரா வந்து தஃப்ஹீம் பண்ணணும். அதே மாதிரி திரும்ப இங்கே அலிஃப்லாம் மீம் பார்க்குறோம், அலிஃப்லாம் பார்க்குறோம். இந்த அலிஃப்லாமுக்கு அப்புறம் மீம் இருக்குது. மீம் வந்து கமரியாவுடைய எழுத்து. ஸோ இந்த அலிஃப்லாமை ப்ராப்பராக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். ஓகே, அதுக்கப்புறம் மத்த ஆரியத் லில் சுக்கூன் இந்த லாஸ்ட்டில் இருக்குது. அதுக்கு முன்னாடி முடிவு பண்ணபடி 4 அலிஃப்க்கு இங்கே நீட்டுறோம். ஓகே, صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. okay. صراط الذين என்னென்ன இருக்குது, ரா இருக்குது. ரா வந்து தஃப்ஹீம் பண்ணணும், ஏன்னா ஃபத்ஹா இருக்குது. அதுக்கப்புறம் நேச்சுரல் மத்து அலீஃப் இருக்குது. இங்கே 2 கவுண்ட்ஸுக்கு நீட்டுறோம். அப்புறம் சிராத்தல்லதீன அலிஃப்லாம் இருக்குது. அலிஃப்லாமுக்கு அப்புறம் தால் இருக்குது. இது கமரியாவுடைய எழுத்து. அன்அம்த இங்கே நூன் சாக்கினா இருக்குது. அடுத்து இருக்குது என்ன, ஐன். ஐன் என்னது, இல்ஹாருடைய எழுத்து. அதனால நூன் சாக்கினாவை தெளிவாக ஓதுறோம். அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். இங்கே ஸ்டாப் இருக்குது. இந்த ஸ்டாப்பில் வந்து நம்ம என்ன செய்கிறோம், ஒரு இதில் லாம் அலீஃப் இருக்குது, நிறுத்தக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு ஹா மாதிரி சிம்பிள் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல நிறுத்தாமல் ஓதுறது தான் நல்லது. இப்போ என்ன செய்கிறோம், அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். ஓகே, இங்கேயும் ஒரு அலிஃப்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் மீம் இருக்குது. மீம் வந்து கமரியாவுடைய எழுத்து. இங்கே ஒரு நேச்சுரல் மத் இருக்குது. இது வந்து என்ன செய்யணும், நேச்சுரல் மத்துக்கு 2 அலீஃப்க்கு நீட்டணும். அப்புறம் அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். அலைஹிம் வலத்தால்லீன். இங்கே வலத்தா, இங்கே என்ன செய்கிறோம், இங்கே நேச்சுரல் மத்து இருக்குது. ஆனால் இங்கே ஷம்சியாவுடைய எழுத்து இருக்குது, அலிஃப்லாம் இருக்குது. என்ன செய்கிறோம், நேச்சுரல் மத்தை நீட்ட மாட்டோம், அலிஃப்லாமை ப்ராப்பராக ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. இங்கேருந்து இந்த லாமையும் இந்த வாதையும் சேர்த்து கனெக்ட் பண்ணிடணும். வலத்தால்லீன். அப்புறம் இங்கே இருக்கிற மத்துக்கு பேர் என்ன, மத்து லாசிம். ஏன்னா இங்கே வந்து ஷத்து வருது. இது ஷார்ட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஷத்து இருந்துச்சுன்னா, மத்துக்கு அப்புறம் ஷத்து இருந்துச்சுன்னா மத்து லாசிம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் உண்மையான இது எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது வலத்தால்லீன் இந்த மத்துக்கு அப்புறம், மத்துடைய எழுத்துக்கு அப்புறம் சுக்கூன் வந்த எழுத்து இருந்துச்சுன்னா அது 6 அலீஃப்க்கு நீட்டணும். ஓகே, பர்மனன்ட் சுக்கூன்னு சொல்லுவோம் நம்ம இங்கே. ஓகே, இங்கே ஓதுறதுலாம் மத்த 6 அலீஃப் சுக்கூன் எல்லாமே டெம்ப்ரவரி, இது வந்து பர்மனண்ட்டு. ஏன், எப்போதுமே நான் சொல்லுவேன், ஷத்து உள்ள எழுத்தில் அதே எழுத்தில் ஒரு சுக்கூன் மறைஞ்சிருக்குது. ஓகே, இங்கே வந்து ஷத்து இருக்குது. அதே மாதிரி இங்கே லாம் என்ன செஞ்சுருக்குது, ஒரு சுக்கூன் பெற்ற லாமா மறைஞ்சிருக்குது. அதனால் இந்த மத்தை என்ன செய்கிறோம், மத்துடைய எழுத்து அலீஃப் இருக்குது. இந்த அலீஃபை நம்ம என்ன செய்கிறோம், எத்தனை அலீஃப்க்கு நீட்டுறோம், 6 அலீஃப்க்கு நீட்டுறோம். இது வந்து என்னது, மத்து லாசிம். என்னது, இதுக்கு பேர் மத்து லாசிம். லாஸ்ட்டில் மத்த ஆரித் லில் சுக்கூன், டெம்ப்ரவரி சுக்கூன் வரனால இந்த இடத்துல நம்ம முன்னாடி முடிவு பண்ண மாதிரி 4 அலீஃப்க்கு இங்கே நீட்டுறோம். ஓகே, அவ்வளோதான் இதோடைய சட்டம். யாருக்கும் டவுட்ஸ் இருக்கா?